தமிழ், நேத்தே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன முக்கியமான விஷயங்க? 2 நாள்ல நம்ம மகளை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வராவலாம். தாரகர் சொன்னாரு. அப்படியா? மாப்பிள்ளை என்ன செய்யாரு? மாப்பிள்ளை பக்கத்து ஊர்ல தான் டாக்டரா இருக்காராம். என்ன சொல்றிய? டாக்டரா? ஆமா, கிளினிக் வச்சிருக்காராம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான். பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காவ. இப்ப அவன் டாக்டர் ஆன பிறகு தனியா கிளினிக் வச்சிருக்கானா. மாசம் 1 to 1.5 லட்சம் கிட்ட சம்பாதிக்கானா. அவியலுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, நல்லாதான் இருக்காவ. இப்பதான் புதுசா வீடு எல்லாம் போட்டிருக்காவலாம். தரகர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அம்மாவி எந்த ஊரு? பக்கத்து ஊர் தான். நீ தானே பிள்ளைய ரொம்ப தூரத்துல கட்டி கொடுக்காண்டா, பக்கத்துலயே எங்கேயாவது பாருங்க, பக்கத்துலயே எங்கேயாவது பாருங்கன்னு சொன்னா. அதான் ரொம்ப பக்கத்துல பாத்திருக்கேன். பக்கத்து ஊர் தான். அப்படியா? துர்காப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன தமிழ்? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எங்க அக்கா ஒரு விஷயம் சொன்னான்னு சொன்னேன்ல, அதாங்க அந்த பையனை பத்தி தான். வேற யாருக்கோ நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு அந்த பையனுக்கே கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நம்ம பிள்ளைக்கும் ஆசை இருக்கு, அந்த பையனுக்கும் ஆசை இருக்கு. அந்த பையனும் அவ்வளவு மோசமான பையன் கிடையாதா, ரொம்ப நல்ல பையனை. எங்க அக்கா வீட்டில் தானே குடியிருக்காவ. அதான் எங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த பத்திராளி இருக்காவல்ல, அவிய முவ கல்யாணத்துக்கு பேருந்தோம் பத்தியலாம். அப்பயும் எங்க அக்கா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. குழந்தைகிட்ட நீ சொல்லுன்னு சொல்லியும் விட்டா. நான் தான் நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு வந்ததுல இருந்து சொல்லாம இருந்தேன். தமிழ், இந்த விஷயத்த பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியாதா? அதாங்க சொல்லாம இருந்தேன். இன்னைக்கு சொல்லாம இருக்க முடியல. நீ அந்த விஷயத்த பத்தி பேசாத தமிழ். என்னால என் பிள்ளைய அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க முடியாது. ஏங்க, பழைய விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு நல்ல பையனை விட்டுறக்கூடாதுல்ல. அவனே விரும்பி வந்து நம்ம வீடு தேடி கேட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைய வேற காப்பாத்தினதும் அவன் தான். அவனுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கும் ஒரு தப்புன்னு தெரியல. எங்க அக்கா அவ்வளோ சொல்லியா, வீட்டில் எல்லாரும் நல்லவியா, அந்த பையன் ரொம்ப நல்லவேன்னு சொல்லியா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இப்ப நீ என்ன செய்ய சொல்றா? அந்த ஆள் காலில் போய் விழுந்து என் மகளை கட்டிக்கிடுங்கன்னு கேட்க சொல்றியோ? நான் அப்படி சொல்லல துர்காப்பா. அந்த அம்மாவுக்கும் விருப்பம் இருக்கு. அந்த பையனோட அம்மா எங்க அக்காட்ட போய் ஓயாம கேட்காவலாம். அதான் எங்க அக்கா நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. எங்க அக்கா நம்மளுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணிட மாட்டாளா, நல்லதானே சொல்லுவா. அதுவும் நம்ம துர்காவுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் பார்த்து பார்த்து சொல்லுவா. அப்படிப்பட்டவா கல்யாண விஷயம் இது. இதுல போய் தப்பான ஆட்களை சொல்லுவாளா? அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க துர்காப்பா. ஏற்கனவே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஒரு தடவை நின்று போயிருக்கு. மறுபடியும் நம்ம ஒரு இடத்த போய் பார்த்து ஆட கூடமா பிடிச்சு தள்ளிடக்கூடாது. இந்த பையனுக்கு நம்ம பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு கட்டி கொடுக்கறது தானே நல்லது. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ், அந்த இடத்த பத்தி பேசாத. என்னட்ட திரும்ப திரும்ப எதுக்கு அந்த பையனை பத்தியே பேசிட்டு இருக்கா? நம்ம பிள்ளைக்கு இப்ப நல்ல மாப்பிள்ள பாத்திருக்கேன், டாக்டர் மாப்பிள்ள. ஒரு குறைச்சலும் இல்ல, அவன் நல்லபடியா வாழ்வா. ஏதோ ஒரு இடத்துல தப்பாயிருச்சுன்னு எல்லா இடமும் தப்பா போவாது. இந்த இடம் சரியா இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லியது சரிதான். இருந்தாலும் என் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இனி தப்பா நினைக்காங்க துர்காப்பா. எங்க அக்கா சொன்னதுதான் சொன்னேன். சரி, நீங்க சாப்பிடுங்க, பிறகு யோசிங்க. யோசிக்கலாம் எதுவும் இல்ல. 2 நாள்ல பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வாராவ. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வை. சரி துர்காப்பா. ஏம்மா, நீ அக்கா கூட பேசிட்டு நான் போய் சமைச்சிட்டு வரேன். எல்லாம் சாரோஜினி, நீனே மனசு வருத்தத்துல இருக்க. நீ இரு, நான் போய் வேணா சமைச்சு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, இருக்கட்டும், நானே போய் சமைக்கேன். சாரோஜினி, நீ வேணா அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு நான் போய் சமைக்கேன். வேண்டாக்கா, நீ இருந்து அம்மாட்ட பேசிட்டு இரு. ஆமா, சமைக்க தேவையான பொருளெல்லாம் உன் புருஷன் வாங்கிட்டு வந்து தந்தாவளோ? ஏக்கா, அது வந்து நேற்று அத்தை சோறு கொடுத்து விட்டாவ. சாயங்காலமா மாமா தான் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து தந்தாவ. யாரு, உன் புருஷனா? இல்லக்கா, லட்சுமண மாமா. அதானே பார்த்தேன், உன் புருஷனுக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் இருக்காதுன்னு நினைச்சேன். அவியலும் வாங்குவாக்கா. என்னத்தை வாங்கினாரு, என்னைக்கு போய் வாங்கினாரு? எல்லாத்துக்கும் லட்சுமி நேத்தா தான் எங்க இருந்தாலும் ஓடுவாவ. ஏக்கா, என் புருஷன் சேலெல்லாம் எனக்கு வாங்கி வந்து தந்திருக்காவக்கா. அவியலுக்கு சாமானும் வாங்க தெரியும்க்கா. ஆனா இது வரைக்கும் போகல. என்ன தனியா இருக்கும்ல, கண்டிப்பா போவேன். ஏலா, தனியா வந்துட்டீங்களே, செலவுக்கு ரூபா? அது லட்சுமண மாமா தருவாவ. ஏலா, எல்லாத்துக்கும் அவர் கையே எதிர்பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் புருஷனு கையில ரூபாய் வச்சிருக்கணுமா இல்லையா? முன்னாலேயாவது எல்லாரும் ஒன்னா கிடந்தீங்க. இப்ப அப்படி இல்லல்ல, தனியா வந்து இருக்கீல்ல, ரூபா வேணும் தானே? உன் புருஷன்ட்ட சொல்லி ஒரு 10,000 20,000 கையில வாங்கி வச்சுக்கிட சொல்லு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும். ஆசைப்பட்ட பொருளை வாங்க வேண்டியிருக்கும். இங்க இருந்து ஓயாம வீட்டுக்கு போய் ரூபா வாங்க முடியுமா? இல்லம்மா, ஆபீஸ்ல சுப்பிரமணி இருக்கார்ல, அங்க போய் ரூபா கேட்டா தருவாவே. அவன் இருக்க இடத்துக்கு நீ போவாது, சும்மாயே கதை கட்டி விட்டுட்டாளுவே. திரும்ப திரும்ப அங்க போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் போக மாட்டேம்மா, மாமா தான் வேணும்னா போய் கேப்பாவே, தருவாவை வாங்கிட்டு வருவாவே. ஏலா, உங்க ரூபாயை எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கியது நல்லாவா இருக்கும்? இந்த சொத்துக்கு நீ
அதெல்லாம் வேண்டாம்மா. அத்தை மாமா எல்லாம் தப்பா நினைப்பாவம்மா, வேண்டாம். எங்களுக்கு தேவைன்னு கேட்டு மாமா வாங்குவாவே. ஏல சாரஜா, இவ பேசியத பத்தியா? இவ ஏன் இப்படி இருக்கா? நம்ம சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏற மாட்டேங்க. எதுக்கு? ஏம்மா, இவளை பத்தி உனக்கு தெரியாதோ? நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் செல்ல பிள்ளை மாதிரி இருந்தா. என்னைக்கு இவ காரசூரமா நடந்துட்டு இருந்தா? அங்க இருக்க வரைக்கும் நீ பாத்து இருந்தா, அங்க வந்த பிறகு அத்தை பாத்துக்கிட்டியாவ. ஏனி அவ புருஷன் பாத்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏல அவ புருஷன் பாத்துக்கிடுவாருன்னா இல்லன்னு சொல்லல. ரூபா கையில வேணும்ல, ரூபா இல்லாம எப்படி பாத்துக்கிடுவாரு? அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரூபாய் வாங்கி கையில வச்சுக்கிடுங்க. நீ ராத்திரி திடீர்னு ஒரு வாயில வலி வயித்த வலி வந்துட்டு எங்க போவ ரூபா இல்லாம? பேரவு பார்த்தா தோட்டத்துல இவளுக்குன்னு ஒரு வண்டி கூட இல்ல. எப்படி இங்க இருந்து வெளியே போக முடியும்? நடந்தே தான் போகணும். ஏல சாரஜா, உன் தங்கச்சிக்கு வாய் சரியில்லை, அவ யார்ட்டி பேசிக்கிட மாட்டா. அவட்ட என்னதான் சொன்னாலும் மனசுக்குள்ள வாங்கி போட்டுட்டு அவ பாட்டுக்கு இருந்துக்கிடுவா. அதனால நீனா அது பேசி பாரு. சரிம்மா, நான் பேசியேன். இவ மாமியாட்ட பேசு. ஒரு ஓட்ட சைக்கிள் கூட இல்லாம எங்கேயாவது போக முடியுமா? ஒன்னும் இல்ல, ஒரு வண்டியாவது வாங்கி தர சொல்லு. இவ குழந்தைக்கு வண்டி உண்டு, அது வீட்டுல கிடக்கும். சூரிய குழந்தை வந்துட்டாருல, அவர் எடுத்து ஓட்டிட்டு தெரியாது. அதை வேணாங்க கொண்டு விட சொல்லுவோம். ஒரு மாசத்துக்கு ஒரு 20-25,000 கையில கொடுக்க சொல்லி சாப்பிட நல்லா 2 பேரும். ஏம்மா, தேவையான பொருளை லட்சுமணி மாமா வாங்கி தந்துருவோம்மா. அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம். நாங்க இருக்கிறது தான் தனியா இருக்கோம். மற்றபடிக்கு ரூபா எல்லாம் ஒண்ணுதான். அவைய பார்த்துக்கிடுவோம். எங்களை நீ ஒன்றும் வருத்தப்படாத. ஏல சாரோஜினி, நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. நாட்டு நடப்பு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டா. ஏல சாரோஜா, முதல்ல ஒரு 10,000 மாதிரி இயல்பா கையில கொடுத்து வைக்க சொல்லவியல. சரிம்மா, நான் வீட்டுக்கு போகும்போது அத்தைட்ட பேசி பார்க்கேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு நான் போய் சமைக்கேன். ஏல சாரோஜினி, முதல்ல ஏதாவது வெட்ட வேண்டியிருந்தா எடுத்துட்டு வா. முதல்ல சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அள்ளிட்டு வா, நான் உரிச்சு தாரேன். சரிம்மா, போய் எடுத்துட்டு வரேன். ஏ டோப்பமடே, நீ அத்தட்ட வேலைக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கா. நான் வேலை செய்ய கதை விடிய, உனக்கு என்ன? நீ போய் வேலை பாரு, நீ இருக்குங்க வந்தா. நான் மட்டும் எப்படி வேலை செய்ய முடியும்? நீ மட்டும் வந்து உட்காந்துருக்கல, நானும் இங்கே தான் உட்காந்துருப்பேன். நீ வர வரைக்கும் போக மாட்டேன். ஏமா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை கவனிக்கவே இல்லையே. 2 பேருக்கு நடுவில் நீங்க மறைஞ்சு போயிட்டிய. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு நியூஸ் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லம்மா, இது டிவி நியூஸ் இல்ல, எங்க குடும்ப நியூஸ். கேள்விப்பட்டேன். அது அப்பயே கேள்விப்பட்டாச்சு. இன்னைக்கு ஒரு பிரஸ் நியூஸ் வந்திருக்கு. ஏன் நாத்தனார் சில்பா இருக்கல்ல, அவ எங்க வீட்டுல ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டா. ஒரு செம்பு தண்ணி கோரி தானே தரமாட்டா. ஆனா அவ வீட்டுல போய் சமைச்சிட்டு கிடக்கலாம். அதுவும் சேலட் சமைக்கலாம். சேலட் என்ன சேலட்? முருங்கைக்காய் பச்சை வெட்டி போட்டு திங்கதானே? ஆமா, அதாவது அவ விவரமா செஞ்சிருக்கல்ல. நான் கூட ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அங்கேயும் போய் டிம்கி கொடுத்துருவேன்னு நினைச்சேன். இப்போ போய் சமைக்கணும்னே ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. ஆமா, சமைப்பா. சீக்கிரமே உன் மாமியாரி துரத்தி தான் விட போகுது. அதுக்கு பிறகு அவளை உட்கார வச்சு எல்லாரும் கும்மி அடிங்க. டோப்பமேட்ட, சும்மா இரு, அவன் நல்லபடியா வாழட்டும். ஆமா சரோஜினி, இன்னைக்கு என்ன சமையல்? என்னதாக்கா சமைக்க போறேன். அப்படியா? இன்னைக்கு எனக்கு சேர்த்து சமைச்சிருவான். வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. கொஞ்சம் வாவரதான் போயிட்டு இருக்கேன். தங்கச்சி எப்படி ஒத்தையில வேலை பாப்பா? அதான் நம்ம எல்லாரும் வந்துட்டோம்ல, சேர்ந்து செஞ்சிருவான். சரோஜினி, என்ன சமைக்கணும் எடுத்துருவா, நான் எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தரேன். ஆமா, செஞ்சிருவா. நீனே ஒரு சரியான சோம்பேறி. நான் செய்யறேனோ இல்லையோ, எல்லாருக்கும் ஒரு வேலையா பிரிச்சு தந்துட்டு நான் உட்காந்து எப்படி வேலை வாங்குறேன்னு மட்டும் பாரு. அதுக்கு மட்டும் தான் நீ ஆவா. சும்மா இரு டோப்பாம்டா. நான் இன்னைக்கு சரோஜினி கையினால சமைக்க சாப்பிட்டுக்கிட்டேனே. ஏ சரோஜினி, என்ன சமைக்க போறா? அது வந்துக்கா, இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வைக்கணும். முதல் நாள் சமைக்க போறேன்ல, அதனால பருப்பு குழம்புல இருந்து ஆரம்பிக்க போறேன். அப்படியா? காலைல பால் காய்ச்சாச்சா? பால் காய்ச்சிட்டு காலையில உப்புமா கிண்டி 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். ஓஹோ, அப்ப முதல் சமையல் காலைல முடிஞ்சு போச்சு. இப்ப 2வது சமையல் பருப்பு குழம்புல ஆரம்பிக்குது. நான்வெஜ் இல்லாம எப்படி? இன்னைக்குலாம் தங்கச்சி நான்வெஜ் செய்ய மாட்டா. நாளைக்கு தான் நான்வெஜ். சரி, அப்படின்னா நாளைக்கு வந்துறியேன். நீ என்ன தினமும் இங்கதான் சாப்பிடக்கு வந்தாலும் வருவா, எனக்கே தெரியுது. ஏன் சாப்பிட்டா என்ன? உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி இல்லையா? என்ன சரோஜினி, அக்காவுக்கு சோறு தருவியா தரமாட்டியா? தருவேக்கா, தினமும் வாங்க, என் கூட கொஞ்சம் பேசிட்டு இருப்பீல்ல. பாரு, உன் தங்கச்சியே சொல்லிட்டா. நீ தான் பொறாம பிடிச்சிருக்கடக்கா. நீனும் நாளைக்கு வந்துரு சாப்பிடக்கு. ஏ சரோஜினி, போ அல்டோடி எல்லாத்தையும். சரிக்கா. நீ வந்து போயிரு, ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க பெரிய மாமியார் சாமெல்லாம் வாங்கி போட போறவ, நீங்களும் சமைச்சு சாப்பிட போறியா? அங்க சாப்பிட்டா என்ன, இங்க சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கூட மாடைய மோளு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா, நீங்களும் அடிக்கடி வந்து போயிருங்க. நான் என்ன அடிக்கடி வருவேன், என் பிள்ளை தனியா அங்க கிடக்க பத்தியா, அதனால வந்து போய் தான் இருப்பேன். ஏ டோப்பம்டே, ஒண்ணுமே பேசாம உருன்னு மாத்திட்டு இருக்கே என்ன? நான் வந்த உடனே பின்னாடியே ஓடி வந்துட வேண்டியது. வந்தாலும் போய் வேலை செய்ய வேண்டியதானே? அதான் வேலை செய்ய தான் போறேன். இன்னைக்கே போய் அங்க தோட்டத்துல எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. நல்லா சாப்பிட்டுட்டு இந்த புல்லுல படுத்து உருண்டுட்டு மெதுவா தான் வீட்டுக்கு போகணும். இவ்வளவு அவசரப்பட்டு எனக்காக மாப்பிள்ள பார்த்தாங்க. ஏற்கனவே ஒரு இடம் பார்த்து அது தட்டி போச்சு. ரொம்ப சந்தோஷமா
விஷயத்த அவர்கிட்ட எப்படி சொல்றது? எனக்கு போனும் தர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது சூர்யாட்ட இந்த விஷயத்த சொல்லணும். இதுக்கு ஒரே வழி ஐசு சொன்ன மாதிரி அவ வீட்டுக்கு போறதுதான். அம்மாட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போகணும். அங்க வச்சுதான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும். எப்ப பாரு இப்படி குனிஞ்சு படிக்கிற வேலையில தான் முடியாவ. நிமிந்து நிக்கிற மாதிரி ஏதாவது வேலை கொடுக்காவல? குனிஞ்சு குனிஞ்சு இடுப்பு எலும்பெல்லாம் உடையுது. அந்த சரோஜினிக்கு தண்டனை கொடுக்க சொன்னா நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காவ. தோட்டத்து வீட்டுல வந்து சொகுசா உட்கார்ந்துருக்கா. காட்டத்துல தானே இருக்கா, வந்து இங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் இல்ல, வீட்டுல நல்ல மகாராணி மாதிரி உட்கார்ந்துருப்பா. என்ன வேலை இருக்க போது? 2 பேருக்கு சமைக்கணும். சமைச்சு தின்னுட்டு அதனால படுத்து கிடப்பா. அவளுக்கு மட்டும் எப்பவுமே நல்ல வாழ்க்கை தான் கிடைக்குது. நம்ம தான் கடந்து இந்த வெயிலையும் வழியிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பேசாம வேலைக்கு வராமலே இருந்திருக்கலாம். இந்த சரோஜினி ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் தோட்டத்துக்கே வந்தேன். என்ன செய்யறதுனே தெரியல அவளை. மைனி மைனி என்ன சொல்லமா? மைனி அந்த சரோஜினி ஆபீஸ் ரூம்க்கு போயிட்டாளோ? சீச்சி இல்ல மைனி, தோட்டத்து வீட்டை போய் எட்டி பார்க்கலான்னு போனேனா அங்க சரோஜினி, சரோஜா அம்மா, சரோஜா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாவ. அப்படியா? ஆமா, என்ன பேசியாவன்னு கிட்ட போய் பார்த்தனா ஒண்ணுமே கேட்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நெட்ட மாதிரி வந்துட்டா. நெட்ட மாதிரியுமா? ஆமா மைனி, 4 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காவ. ஆனா என்ன பேசியாவன்னு தெரியல. இப்ப சரோஜா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ தங்கச்சி இங்க வந்துட்டால, இனி வாயாம இங்கதான் பயணம் வருவா. சரோஜினி அம்மைய பத்தியா? இத்தனை நாளா இந்த பக்கமே வரையில. மொவ தனியா வந்துட்டானோன்னு அந்த பொம்பளை வந்துட்டு பாரு. ஆமா மைனி, இதுதான் வியல்வா ஆசையாவே இருந்திருக்கு. தனியா போனோம்னு இதுதான் வாய்ப்புன்னு புருஷன்ட்ட கண்ணை காமிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா செல்லம்மா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தனியா கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். அதனாலதான் ஆனந்த குழந்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. என் தம்பி அப்படிலாம் இருக்க மாட்டான் மைனி. குடும்பத்துக்காக உயிரை கூட விட்டுருவான். அந்த அளவுக்கு குடும்பம்னு குடும்பத்தை தான் பாப்பான். ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மைனி எனக்கு. எப்படி அவ பேச்சு கேட்டுட்டு இங்க வந்து கிடக்காவே? அதான் எனக்கும் தெரியல, ஏதோ மந்திரம் போட்டு மயக்கிருக்கா, இல்ல குடிக்க வச்சு கெடுத்திருப்பா. அவ இருந்தாதான் அவரால் குடிக்க முடியும்னு இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரா இருக்கும். சீச்சி இருக்காது மைனி, என் தம்பி அந்த அளவுக்குலாம் குடிக்காரெல்லாம் கிடையாது. யாருக்கு தெரியும் செல்லம்மா? நைட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டு காலையில முழிச்சு போனா யாருக்கு தான் தெரிய போகுது? புருஷன் குடிக்கிறதே ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அளவுக்கு தெரிய வந்துச்சு. ஆமா மைனி, அதுவும் உண்மைதான். கல்யாணத்துக்கு முந்தியில இருந்தே அவருக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு. ஆமாத்தி கட்டி வச்சுட்டாவ மைனி. பாத்தியா, உனக்கு கண்டுபிடிக்கவே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகுதான் அவர் சரியில்லைன்னு இங்க வந்து இருந்தா. இப்பதான் அவரும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்காரு. ஆமா மைனி, அதான் சொல்றேன் சிலம்மா, இப்போதைக்கு குழந்தைனோட பழக்கம் வெளியே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கொடுத்து அவரை அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அதனாலதான் அவ என்ன சொன்னாலும் அவர் செய்யறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறவும் அவளை நம்புறாருன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அடிமையே கிடக்காரு. ஆமா மைனி, குடும்பத்தையே அவளுக்காக விட்டுட்டு வந்திருக்கான் பாருங்களேன் என் தம்பி. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்தாச்சு, ஆனா இப்பதான் புதுசா குடும்பம் சேருதே. சரோஜினி அம்மா, சரோஜா எல்லாம் ஒரு குடும்பமா அவராவ பாரு. ஆமா மைனி, இவ இத்தனை நாள வரல, இப்ப வந்திருக்காவ பத்தியில. இனி இவையா இங்கேதான் கிடப்பாவே. மோகாரி தனியா வந்துட்டா நம்மள பாத்துடுவான்னு இங்கே வந்து தங்கிடுவாவேன்னா பாரு. அங்க அவியலுக்கு நீ யாரு இருக்கா? ஒரு மாடுதான் கிடக்கு, அதை வித்துட்டு கூட இங்க வந்து இருந்துக்கிடுவாவ. அப்புறம் அந்த சரோஜா பக்கத்துல ஒரு குடிசையை போட்டு அவளும் வந்து இங்கேயே தங்கிடுவா. ஆக மொத்தத்துல வியல்வலுக்கு கூட்டு குடும்பமா இருக்க கூடாது, தனியா இருக்கணும். அதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வராதான்னு காத்துக்கிட்டே இருக்காவ. இனி சரோஜா வீட்டுல ஒரு பிரச்சனை வரட்டுமே, முதல்ல சரோஜா கிளம்பி ஓடி வந்துருவா. பின்னாடியே நெட்ட மாதிரியும் ஓடிடுவா. ஏன்னா ஒருத்தி செய்யறத பாத்துட்டாவுல, எல்லாம் அப்படிதான் செய்யும் பாரு. நம்ம தான் இத்தனை வருஷமா கூட்டு குடும்பமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப உள்ளவியெல்லாம் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட அவளை அதுக்குள்ள எப்படி பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டா பாரு. ஆமா மைனி, அவதான் என் தம்பி மனசை மாத்திருக்கா. இப்போ தோட்டத்துல வந்து ஜாலியா இருக்கா. ஒரு வேலையும் கிடையாது, நம்ம தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவளுக்கு ஏதாவது அங்க வேலை இருக்கு? என்ன வேலை? ஜாலியா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கா மைனி. இப்ப எதுக்கு சரோஜாவும் இந்த நெட்ட மாதிரி இங்க வரணும்? அதான் எனக்கும் தெரியல. அத்தை இப்படி எல்லாம் விட மாட்டாப்ல. சரோஜினியை பார்க்க வந்திருப்பா மைனி. நெட்ட மாதிரி எதுக்கு வரணும்? சரோஜா வந்தோடனே அவளும் வந்திருப்பா. அதான் செல்லம்மா, அத்தை இப்படி விட மாட்டாவே. நீ 2 பேரும் தோட்டத்துல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாவன்னு நினைக்கேன். என்னமோ தெரியல மைனி, அவ பேசினது எதுவுமே எனக்கு காதுல விழல. ஆமா, சரோஜா அம்மா வந்திருக்காவன்னு சொன்னால, வா போய் அவியலை பாப்போம், 2 வார்த்தை பேசிட்டு வருவோம். வேண்டாம் மைனி, அங்கெல்லாம் போக வேண்டாம். ஏற்கனவே எல்லாம் நம்ம மேலதான் கோவத்துல கிடக்கு. கோவத்துல இருக்கிறதுக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? அவிய மாவா யோக்கியமோ? நிஜமாலே அந்த சுப்பிரமணிய காதலிச்சிட்டு கிடந்திருக்கா. லெட்டர்ல எழுதி இருந்தது எல்லாருக்கிட்டையும் சொன்னோம், அவ்வளவுதானே. இது ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மையே வெளியே சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். அதுவும் நம்ம எழுதின லெட்டரும் கிடையாது. அது அந்த சுப்பிரமணி தான் லெட்டர் எழுதி போட்டிருக்கா. அதே நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு, நம்ம எல்லாரும் முன்னாடி வாசிச்சிட்டோம்.
இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு? இல்ல மைனி, அவிய வீட்டுல போய் பேசிட்டு வந்தோம்லாம் யாசி தானே விட்டாவ. இப்ப போய் பேசினா நல்லா இருக்காது. நம்ம வேலையை பார்ப்போம். செல்லம்மா, நம்ம எதுவும் பேசாண்டா. சும்மா போயிட்டு என்ன பண்ணியாவன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டு வருவோம். மைனி, நம்ம நல்லா இருக்கலான்னு கேட்டாலும் அவியலுக்கு தப்பா தான் கேட்கும். வேண்டாம் மைனி, சும்மா விடுங்க. அப்படிலாம் விட முடியாது